பாகிஸ்தான்ல ராணுவ புரட்சியா? என்னாச்சு? முனீர் அவர்கள புடிச்சு ஜெயில்ல போட்டதா சொல்லப்பட்டு வருது. ஏகப்பட்ட தகவல்கள் அதிரடியா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான மிக முக்கியமான காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டு டிடிபி அப்படின்னு சொல்றாங்க. தெஹ்ரிக் இ தாலிபான். என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் குடுத்துக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில துரோகிகள் தான் பாத்தீங்கன்னா, தீவிரவாதிகளோட புகலிடங்கள லிஸ்ட் போட்டு குடுத்துட்டாங்க. ஸோ பாகிஸ்தானோட ராணுவம் தான் காரணம். இது போல இந்தியா தாக்குதல் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல டிடிபி தரப்புன்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா, இப்ப பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா, மக்கள் அ ராணுவத்துக்கு பாத்தீங்கன்னா, சப்போர்ட்டா இருக்கிறது, ஆதரவா இருக்கிறது இது போல இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம மேல தாக்குதல் பண்றாங்க, நேஷனல் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பீப்பிள் பாத்தீங்கன்னா, அந்த உணர்வு இருக்கும். நார்மலா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, அத டிடிபிக்கு எகெயின்ஸ்டா திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. இந்த டிடிபி காரனுக்கு தான் நம்மளோட எல்லா லிஸ்ட் எல்லாம் எடுத்து லொகேஷன ஷேர் பண்ணிட்டாங்க இந்தியாக்கு. அதான் அக்யூரேட்டா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இந்தியா அப்படிங்கிற திருப்பி விட்டுருந்தாங்க. இப்ப டிடிபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராணுவத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள் காச வாங்கிட்டு போட்டு குடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுல சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா, இப்ப ராணுவத்துல புரட்சிகள் பெருமளவுல வெடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்லாம் பாத்தீங்கன்னா, பயங்கரமா தாக்கப்படுது. அதுவும் லாகூர்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்லயே நம்ம அடிச்சிருக்கோம். அதாவது ஃப்ளையிங் கிளப் இருக்கு அந்த இடத்துல. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிலிட்டரி ஃபெசிலிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம அடிச்சிருக்கோம். ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுற இடத்துலயோ, இல்ல ஏதோ இடத்துல மறைச்சு வச்சுக்கிற இடத்துலயோ அடிக்கல. ராவ லாகூர்ல இருக்கக்கூடிய பேஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சிருக்கிறோம். ஸோ இது போல பல விஷயங்கள் அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல தொடர்ந்து அடிச்சிருக்கிறோம். 2வது கராச்சி பகுதியில நம்ம துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரோன் தாக்குதல்லாம் பண்ணிக்கிறோம். பாகிஸ்தான் தரப்புல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு கராச்சியில அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்கான இமேஜஸ் சைட்ல லோட் ஆயிருக்கும். ஸோ இது போல தொடர் தாக்குதல்கள் இருந்துகிட்டு இருக்கனால, பாகிஸ்தான்ல சில வீரர்களுக்கெல்லாம் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கே அவங்களால முடியல. எடுத்துட்டு அப்படியே சும்மா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம, மீடியால கவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மூவ்மெண்ட்ஸ்லாம் கவர் ஆகி அவங்களுக்கே தெரியாம பண்ண டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது போல பல விஷயங்கள் இருந்ததுனால, பாகிஸ்தான் இப்ப சுத்தமா பாத்தீங்கன்னா, எதுவுமே செய்ய முடியல. இப்போ நம்ம மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இதுல ஜலரா பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. 2வது ஜம்முல பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. வெடி சத்தங்கள் கேட்டிருக்கு. ஆனா இதனால பெருமளவுல இழப்புகள் எதுவும் இல்ல. இதே பதான்கோட் இந்த மாதிரி பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்தது இல்லையா? இத பாகிஸ்தான் ஏத்துக்கவே இல்ல. அதாவது நாங்க தாக்குதல் பண்ணலீங்க அப்படின்னு டினை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜம்முல மட்டும் நாங்க சில இடங்கள்ல தாக்குதல் பண்ணோம். ஸ்ரீநகர்ல எல்லாம் நாங்க பண்ணல அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு பேக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்க டவுன் பண்ணதெல்லாம் என்னது இது அப்படிங்கிற போல இருக்கு. அதுவும் ஹமாஸ் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சீப்பான ராக்கெட்ஸ், கைடட் ராக்கெட்ஸ்லாம் இல்ல. எப்படி இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சப்ரஸ் பண்ணுன்றதுக்காக சும்மா பேசிக்கான ராக்கெட்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போல தான் ராக்கெட்ஸை லான்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேஸ்டா இருக்குது. அவங்க கிட்ட ஆயுதங்கள்லாம் பெருமளவுல இல்ல. ஸோ இது போல விஷயங்கள் இருந்திருக்கு. 2வது ஜம்முல பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு செகண்ட் நான் சைலண்ட் ஆகுறேன். அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த எல்லை பகுதியில கிராஸ் ஃபயரிங் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்க கேளுங்க. இது தினந்தோறும் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து தொடர்ந்து ஒரு 12 நாள் 15 நாளா பாகிஸ்தான் தரப்புல இருந்து இது போல எல்லை பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவுல பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட வீரர்களும் இது காலையிலேயே வந்தது. பட் நான் வெயிட் பண்ணி இப்ப நைட் போடுறேன். காலையிலேயே பாத்தீங்கன்னா நம்மளும் ஹவிட்சர்ஸை யூஸ் பண்ணி ரிட்டாலியேட் பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் தாக்குதலை தடுத்து நிறுத்த பாக்குறோம். ஆனாலும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில நபர்கள் தொடர்ந்து தாக்குதல் பண்றாங்க. ஏன்பா அங்க ராணுவ புரட்சி வந்துருச்சு அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் குழுக்கள் நிறைய இருக்கு. அதுக்கு எப்படி சொல்லனா, நம்ம நார்மலா இது பண்ண பிரிகேடா இருக்கும். சில பிரிகேட் சண்டை போடும், சில பிரிகேட் ஓடிடுவாங்க. இந்த உக்ரைன் வார்லயே நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலர் பண்ண விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஸோ ஒரு பிரிகேட் பாத்தீங்கன்னா முன்னாடி நின்னு சண்டை முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுத்தி வளைச்சு ரஷ்யா பிடிக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது போலதான் சிலர்லாம் ஃபெரோஷியஸா சண்டை பிடிக்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க. சில நபர்களா பயந்து ஓடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ பாகிஸ்தானோட F-16 சுட்டு வீழ்த்தியிருந்தோம் இல்லையா? அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா விமானிகள் ஓட்டிட்டு வந்தக்கூடிய பைலட் 2 பேர்த்த பாத்தீங்கன்னா நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம பகுதியை தாக்க வந்திருக்கிறாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா நம்ம பிரிசனர் ஆஃப் வாரா பிடிச்சு வச்சிருக்கோம். இது போல பல அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பாகிஸ்தான் இன்னைக்கும் தீபாவளி தான். நைட்டுங்கிறதே பாகிஸ்தானுக்கு இதுக்கு மேல இல்ல. தேவையில்லாம நம்ம மேல கை வச்சிருந்தாங்க.
இப்போ ஒரு பகுதியிலயும் தேடி தேடி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தீவிரவாதிகள. அதாவது பாகிஸ்தான நம்ம என்டையர் ஃப்ரண்ட்லயும் கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்துல அது இதையும் சொல்லி ஏதோ ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால நம்மளோட அசெட்ஸ், ஏர் அசெட்ஸ் எல்லாத்தையும் சேஃபான டிஸ்டன்ஸ்க்கு பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். 2வது எல்லையோர பகுதிகள்ல இருக்கக்கூடிய பல நகரங்களும் கம்ப்ளீட் பிளாக் அவுட்ஸ்ல இருக்கு. அதுக்கான காரணம் ட்ரோன் தாக்குதல், இல்ல மிசைல் தாக்குதல் எதுவும் நடந்துறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப நம்மளோட அடி திரும்பி ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கோம். கராச்சியில பயங்கரமான வெடி சத்தங்கள் கேட்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான அப்டேட்ஸ் இது ரிலேட்டடா வருதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வருது. உறுதி செய்ய முடிஞ்சுச்சு. ஏதாவது வீடியோ பதிவுகள் வந்ததுன்னா அடுத்த தொப்பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப மார்க்கோ ரூபியோ அவர்களுக்கு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டார். ஏங்க இந்தியா பாருங்க இப்படி பண்ணுதுங்க. ரொம்ப மோசமா அடிக்கிறாங்க, ரிட்டாலியேட் பண்றாங்க. அதாவது இந்த பிராந்தியத்துல அமைதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்குதான் இந்தியா அப்படிங்கிறது போல பலவேறு டைலாக் விட்டு அது ஸ்டேட்மெண்டே பெருசா இருந்தது. நான் சிறுசா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மார்க்கோ ரூபியோ அவர்கள்ட்ட பேச அவர் மண்டையை பிச்சுக்கிட்டு நம்மளோட ஜெய்சங்கர் அவர்களுக்கு கால் பண்ணிக்கிறார். நம்மால் எப்பவும் போல நம்மளோட வாத்தியார் அவர்கள் தெளிவா ரூபியோ அவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிறார். அதாவதுங்க நாங்க ப்ரிசைஸ்டா தீவிரவாதிகளை தான் அடிச்சிருக்கோம். அதுவும் இந்த தீவிரவாதுக்கு ஜெய்ஷ் இ முகமதோட நபர் இறந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்இடியோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க பரேடுக்கு. இது மேட்டர் கிடையாது. அதுக்கு வந்து ராணுவ மரியாதையோட வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதி வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த இறந்த ஃபனரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. என்னது இது? ராணுவ வீரர்களா இவங்கெல்லாம்? ராணுவம்னு சொல்லிட்டு தீவிரவாத தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடிய அது ஒரு தனி பிரிகேடா உங்களுக்கு அப்படின்னு உள்ள கேள்வியில வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம கையங்களமா வீடியோ ஆதாரத்தோட இமேஜஸோட நம்ம எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். இது போல டாப் டு பாட்டம் இத்தனை வருஷமா, அதாவது 1947 இருந்து இப்ப வரைக்கும் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் பாகிஸ்தான் இப்ப கையங்களவுமா ஆதாரங்களோட சிக்கியிருக்கிறாங்க. இந்த தடவை நம்ம விடக்கூடாது. பாகிஸ்தானோட 2025லயே சமாதி கட்டி முடிச்சிடணும். இதுக்கு மேல விடக்கூடாது. ஏன்னா மிக பெரும் அளவுல நம்மள சோதிச்சு பார்த்துட்டாங்க. இது சரியான தருணம். பயங்கரமான தாக்குதல் நம்ம ராணுவ தரப்புல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து செய்வாங்க. வெற்றி நமதுதான் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.